வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து ஒஸ்ட் 10 தமிழ் மூவிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற செருப்படியில இருந்து கூட சீக்கிரம் மீண்டு வந்துடலாம். ஆனா இந்த மொக்க படங்களை பார்த்து அதுல கிடைக்கிற எஃபெக்ட்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு தான் பல நாள் ஆகுது. அப்படி நம்மள இந்த வருஷம் வச்சு செஞ்ச டாப் 10 மொக்க படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெஃபரன்ஸ் கூட அந்த படத்தை தான் காட்டுறேன். 10வது இடத்துல நம்ம பார்க்க போற படம் ஜீவனின் பாம்பாட்டம். பாம்பாட்டம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஐயா, இப்படி ஒரு படம் வந்ததே தெரியாது. படிச்சா ஒரு மாதிரி இருக்கு, ஹீரோ பேரோட சேர்த்து படிச்சா வேற மாதிரி இல்ல இருக்கு. தெரிஞ்சுதான் வச்சுக்கலாம். ஜீவன்லாம் இன்னும் நடிச்சிட்டு இருக்காராங்கிற அதிர்ச்சியில இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி டபுள் ஆக்ஷன்ல வந்து பேரதிர்ச்சியை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஐயா, அது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. வழக்கமா அப்பா கெட்டப்புக்கு தான் வயசான வேஷம் போடணும். இவனுக்கு மகன் ஜீவனுக்கு டிஆர் கெட்டப்பையும் அப்பன் ஜீவனுக்கு சிம்பு கெட்டப்பையும் போட்டு தெறிக்க விட்டுருக்கானுங்க. டபுள் கட். யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை பாஜராஜ பையன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ளை உங்க மகன். ஏன் மகன்? என்னாச்சுடா மகன் உனக்கு? ஒண்ணு ஆகலங்க, மூக்குல இருந்து சளி மாதிரி மீச வடியுது, அவ்வளவுதான். போதா குறிக்கு மல்லிகா சராவத்தை வேற கம்பேக்ங்கிற பேர்ல தமிழ்ல கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கானுங்க. உன் வாக்கு பலிக்கவில்லை என்றால் என் நாட்டு மக்கள் முன்னிலையில் உன் தலை வெட்டப்படும். என்னடா கதை இது? அரண்மனையில இருக்கிற பாம்பு ராணிய கொல்ல, ராணியோட அரண்மனையில சுத்த, அதை கண்டுபிடிக்க போலீஸ் ஜீவன் ஊருக்கு வர்றாருன்னு 2024ல இப்படி ஒரு புத்தம்புது ஸ்டோரியை படிச்சிருக்காரு டைரக்டர். நமது சாம்ராஜ்யத்தில் குதிரைப்படை, வாய் என்னமோ பேசுது. காலாட்படை உள்ளது போல் புதிதாக நாகர்படையை, என்னமோ சொல்றாங்க. புதிதாக நாகர்படையை நான் துவங்க உள்ளேன். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? நாகர்படையை. இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையாமா. நியாயமா பார்த்தா இந்த படம்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஜஸ்ட் மிஸ் ஆகி 2024ல வந்துருச்சு. மிஸ்டர் சொக்நாதன், பாரத தேசத்துக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்ததால அடங்கப்பா, டேய் அப்பா, நீங்க இங்கிலீஷே பேசுறீங்களா? டே 2 plates காடை கொண்டு வாங்க and 2 plates புனுக்கு போன பிரியாணி கொண்டு வாங்க. ஏண்டா பீரியட் படம்னா இப்படிதான் கெட்டப் இவருமா? போடுவீங்க. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மலரும் மொட்டும்ல வர்ற மாறுவேஷ போட்டிக்கு வந்த மாதிரி ஒரு கெட்டப்ல வந்திருக்கானுங்க. என்ன விஷயமா போட்டிருக்கீங்க? ஜாப்பனீஸ் கேர்லா? யார் ட்ரெஸ் பண்ணி விட்டா உங்களுக்கு? அம்மா. அழகா இவ்வளோ பெரிய முடி உங்களுக்கு. எவ்வளவு பெரிய ஆக்டர்னா இவரு. எப்படி என்ன ஆக்கி விஷயமா வச்சிருக்காங்க? போட்டிருக்கீங்க? கண்ணகி. கண்ணகி வேஷம் போட்டிருக்கீங்களா? என்ன விஷயமா போட்டிருக்கீங்க? கிரிக்கெட் வேஷம். யார் கூட விளையாடுவீங்க? பாகிஸ்தான் கூட. பாகிஸ்தானை தோற்கடிப்பேன். படத்துல ஹைலைட்டே போலீஸா வர்ற ஜீவன் பாம்பை விரட்ட யூஸ் பண்ற ஆயுதம் தான். நம்ம சின்ன வயசுல சீமாத்து குச்சியை வச்சு வில்லம்பு பண்ணி விளையாடிட்டு இருப்போமே, தலைவன் அப்படி ஒரு வில்லம்பு வச்சு விரட்டுறாரு. என்ன அது நூலு கட்டி வச்சுக்கிறாங்க? அதுக்கு பயந்து போயிடுச்சு. அட பாவீங்களா. இன்னும்மாடா இப்படி எல்லாம் படம் எடுப்பீங்க? வருஷத்துக்கு இப்படி 4 படம் வந்தா இருக்கிற தியேட்டர்ஸையும் மூடிட்டு போயிடுவாங்க. Worst movies 2024ல அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கிறது. மத்த ஸ்டேட்ல எல்லாம் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி படம் வந்தா அதுல வர பசங்களும் சின்ன பசங்களாவே இருப்பாங்க. நம்ம ஊர்ல இந்த கொடுமையெல்லாம் நடக்கும். ரப்சரை கூட்டிட்டு வந்து ஸ்கூல் பையனா காட்டுறதெல்லாம். சாரி, இது ஒரு படம் வந்துச்சா? என்ன பார்த்தா வாட்ச்மேன் தெரியாதியா? ஏன்டா அப்படி பாக்குற? என்ன ஸ்டூடண்டா? ஸ்கூல் பையனா? எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா இந்த மூஞ்சி டைரக்டருக்கு ஸ்கூல் பையன் மாதிரி தெரிஞ்சதுதான் யோசிக்கவே முடியல. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈ தூர ஓட்டு. நான் வாட்ச்மேன் கிடையாது, ஸ்டூடண்ட் வச்சிருப்பாங்க. இப்படி ஸ்டூடண்ட் பார்த்து முன்னுக்கு இந்த இருக்கு, பின்னாடி இந்த இருக்கு, மீதி இருக்கு. என்னங்க எல்லாமே பூச்சை வந்த உடனே அவங்க பொருளை வச்சு அவங்க அடிக்கிறீங்க. பண்ண முடியும். அவளை பார்த்துட்டே இருந்தேன். பிரியா ஒவ்வொரு செகண்டும் உன் பழமா பிரியவே மாட்டீரா. அவ்வளோ லவ். யூத்தோட ஃபீலிங்ஸ்
எந்த அப்பனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. சரி மச்சான். நீதிமன்ற வரலாற்றுல என்னென்னமோ தீர்ப்பு வந்து பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல வர கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஸ்கூல் முடிச்சு இந்த பசங்க எல்லாம் 10 வருஷம் கழிச்சு கோர்ட்ல இவங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் 3 மாசம் படிச்சு எக்ஸாம் எழுதணும்னு தீர்ப்பு வருது. இவனுங்களும் வீடு வேலை குடும்பம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு எக்ஸாம் எழுத போயிட்டாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. எல்லாருமே இலக்கணத்தை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிங்க. எதுக்கு படிக்கலாம்? ஒரு அளவுக்கு மேல பண்ண. சரி, கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சு, வந்து எக்ஸாம் எழுதிட்டு போவாங்கன்னு பார்த்தா வந்து கல்ச்சரல்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நாம 12th படிக்கும் போது ஒரு டிராமாக்கு நீ ஸ்கிரிப்ட் எழுதுனல்ல, அதை இப்ப பண்ணலாம். நீ டைரக்ட் இதெல்லாம் பண்ணனால தானே அப்ப உருப்படாம போயிருக்கீங்க தானே திரும்ப எக்ஸாம் வச்சுக்கிறாங்க. படிப்பேன் அவ்வளவு சீப்பா போச்சா? அப்புறம் ஒரு ஆயா வரும், உன்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு சோறு விட்டும். உன் நெஞ்சில் இருக்கிற முடி ரேஞ்சுக்கு ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். கல்ச்சரல்ஸ் நடத்துனதும் இல்லாம எல்லாரும் சக்திமான அரசர் கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கொடூரமான சீன். What is happening guys? இவ்வளவு அவசரமா எதுக்குடா ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்க? அவங்க வேற குத்திக்கிட்டே இருந்து வருகிறோம் ஐயா. அந்த மாதாப்பா வீட்ல மாடு மேய்ச்சிட்டு வரா மாதிரி ஒரு மூஞ்சி. அதாவது இந்த கெட்டப்பே சூப்பரா இருக்குது. ராமர் போட்டுங்க. தாடி வச்சா 10 வருஷத்துக்கு அப்புறம். சபாஸ் மாமா சபாஸ். எல்லாரும் ரகுமானோட மறக்குமா நெஞ்சம்க்கு ரீஃபண்ட் கேட்டுட்டு இருந்தானுங்க. நியாயமா பார்த்தா இந்த மறக்குமா நெஞ்சம்க்கு தான் ரீஃபண்ட் கொடுக்கணும். மறக்குமா நெஞ்சம் அத ஏன்டா கேக்குற? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். தேர இழுத்து தெருவில் விட்ட கதைன்னு சொல்லுவாங்க. அதுதான் லால் சலாம். இன்னைக்கு என்ன லால் சலாமா? ஐயோ இதுவே எட்டாவது இடத்துல இருக்குடா. ரஜினி ஏஆர் ரகுமான் மாதிரி சிவனேன்னு இருக்கிற லெஜண்ட்ஸை கூட்டிட்டு வந்து லால் சலாம்ல ஒர்க் பண்ண விட்டு அசிங்கப்படுத்தி முடிச்சு விட்டாங்க. கதையை சொல்லும் போதுதான் எனக்கு வந்து இருங்க அந்த ஆர்டிஸ்ட் கட்டிட்டாருப்பா. ஏன்னா ஐ நோ அபௌட் ஐஸ்வர்யா. கரெக்டா கட்டுட்டா சார், ஒரு படம் ஒரு கதை இருக்குப்பா, நம்ம படம் பண்ண போறோம், நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்துட்டு நேஷனல் அவார்டு கிடைக்கும், கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. 35,000 கட்டுறவன் தான் தெரியும், உனக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் தெரியும். ஆதி காலத்து கான்செப்ட்ல படம் எடுக்க தெரியாம எடுத்துட்டு சொதப்பிருச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும்? ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து சில ஹார்ட் டிஸ்க்ஸ் வந்து ஓல்டா இருந்தது, சிலது வந்து கரப்டா இருந்தது. அதுக்கு நீங்க என்னத்தினா காட்டுவீங்க, நாங்க பார்க்கணும். பார்ட் 1 பார்ட் 2னு 2 பார்ட் இருக்கும். பார்ட் 1 பார்க்காம போய் 2வது பார்ட் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் லால் சலாம். எதுக்கு இந்த கேரக்டர் வந்துச்சு, ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியாது. 100 ரூபாய் பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறவன் கொள்ளைக்காரன், 200 ரூபாய்க்கு விற்கிறவன் தெரியும், 150 ரூபாய்க்கு விற்கிறவன் மோசமான வியாபாரி, 125 ரூபாய்க்கு விற்கிறவன் நியாயமான வியாபாரி. நான் 125 ரூபாய்க்கு விற்கிறேன், நீங்க 300 ரூபாய்க்கு விற்கிறீங்க. என்ன விற்கிறாங்க அதுவே தெரியல. முஸ்லீம் பிரிவினைன்னு நாட்டுல இத்து போன ஒரு பழைய விஷயத்தை புல்டோசர் விட்டு தோண்டி எடுத்துட்டு வந்து கொட்டிட்டு போயிருக்காங்க ஐஸ்வர்யா. ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு ரஜினி ஃபேனா பயங்கரமா பெருமைப்படுவீங்க. ஏமா இன்னும் நீ பேசிக்கிட்டு இருக்க? என்னத்தையா பேசிக்கிட்டு இருக்க? வாடா நீங்க போ. வழக்கமா பீரியட் ஸ்டோரினா காஸ்டியூம்ஸ், கெட்டப், ப்ராப்பர்ட்டிஸ்னு எல்லாத்தையும் பழசா காட்ட மெனக்கெட்டு பண்ணியிருப்பாங்க. ஆனா லால் சலாம்ல மொபைல் போனுக்கு பதிலா லேண்ட்லைன் வச்சிருப்பாங்க. அதுலயும் நம்ம பீரியட் படம்னு நம்பிடணும். பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். பாய் 10 கிலோ அட பாவீங்களா, மூடிட்டு வைங்கடா. யோசிக்கிறேன் எப்ப அந்த வயசுல வந்து. இல்ல பாய் 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய், போய் தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ எது எப்படியோ படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் சொன்னபடி படம் நம்ம லிஸ்ட்ல வந்துருச்சு. என்னடா நம்ம வந்து இவங்க லிஸ்ட்லயே இல்ல போல இருக்கு, யாருமே நம்மள வந்து கண்டுக்கவே மாட்டேங்கறாங்க அப்படின்னு யோசிச்சேன். அப்பவே ஒரு உஷாராயிருக்கு, யாரும் கண்டுக்கலையா? இன்னைக்கு நான் சொல்றேங்க, என் படம் உங்க எல்லாரோட லிஸ்ட்லயும் இருக்குங்க. ஆமாங்க இருக்குங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கிறது நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படிதான், வேற வழியே இல்ல. நீங்க என்ன பண்ண முடியும் உங்களால? விஜய் ஆண்டனி கிட்ட இனிமேல் ரொமான்டிக் சீன்ஸ்ல நடிக்க வேணாம்னு சொல்லுங்க. ரொமான்ஸ், சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் தலைவன். நான் ஒரு காத்து மாதிரி இந்த படமும் தெரியாது, சத்தியமா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. என்னோட 20 வருஷ கலைப்பயணத்துல
இந்த மாதிரி ஒரு தத்தி தருதலைகளை நான் பார்த்ததே இல்ல. bunch of idiotic morons. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு கான்ட்ரோவர்சி வந்துச்சு. படத்தோட முதல் 2 நிமிஷத்துல எதையோ சேர்த்துட்டாங்க, அது எனக்கே தெரியல, அதனால முதல் 2 நிமிஷத்தை மறந்துட்டு படத்தை பாருங்கன்னு டைரக்டர் விஜய் மில்டன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த படத்துல வந்து நான் வைக்கல, எனக்கு தெரியல. ஐயா 2 நிமிஷம் இல்ல, படமே பார்க்கல, தெரியவே தெரியாது வந்தது. ஃப்ரண்ட்ல இருந்த அந்த 1 மினிட் ஃபுட்டேஜ் தயவு செஞ்சு மறந்துடுங்க. என்னடா புத்தலாட்டாதே? படத்தை 2 நிமிஷம் இல்ல, எவ்வளவு நேரம் தள்ளி அது பார்த்தாலும் டைரக்டரே தெரியாம வச்சிருவாங்க. என்னங்க அது? மொத்தத்துல கதை என்னன்னா, சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்க விஜய் ஆண்டனியோ ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு சரத்குமாரும் சத்யராஜும் உலகத்துக்கு அவரை செத்துட்டதா காட்ட ஆதாரம் எல்லாம் ரெடி பண்ணி விஜய் ஆண்டனியோ ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அவர் உயிரோடு இருக்கிறது வெளியே தெரிய வர மாதிரி தெரிஞ்சதும் அவங்களே கொன்றுவாங்க. இதுக்கு முதல்லயே அவர் கொண்டிருந்தா நம்மளால தப்பிச்சிருக்கலாமே. என்னால சும்மா இருக்க முடியாது. கோவம்லாம் உயிரோட இருக்கிறவனுக்கு தான் வரணும். நீ செத்து 6 மாசம் ஆச்சு. மறந்துட்டியா? நீயும் நானும் ஒன்னா திருப்பரங்குன்ற மலையில இருந்து குதிச்சு செத்து போனமே, நாவும் இல்ல. செத்து போனப்பா? ஏடா செத்து போயாரா இப்படி 2 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம விஜய் மில்டன் எப்படி எல்லாம் சீன் யோசிக்கிறாருன்னு பாருங்க. வில்லனுக்கு தலைவாசல் விஜய் கடன் கொடுக்கணும், அதுக்கு வில்லன் காஃபில விஷம் எல்லாம் கலந்து குடிக்க சொல்லி மிரட்டலாம் மாட்டாரு. 2 டைம் குடிங்க சார்னு சொன்னதும் அவர் குடிச்சிட்டு செத்துருவாரு. இந்த மாதிரி மொக்கையா தான் படத்துல இருக்கிற எல்லா சீனுமே இருக்கும். விஜய் நீ சொல்லும்போது கிளைமாக்ஸ்ல நான் அழுவேன். நியாயமா நம்ம அழுது இருக்கணும், இவரே ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு அழுதுருக்காரு. நம்ம லிஸ்ட்ல அடுத்த இடத்தையும் நான் தான் முடிப்பேன்னு அடம் பிடிச்சு வந்திருக்கிற விஜய் ஆண்டனி படம். இது பார்த்தோம், இது மொக்கதாங்க, ஒத்துக்கிறேன். இது பார்த்துட்டோம், தெரியாம பார்த்துட்டோம். முடியல. பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஷாருக் பாய் நடிச்சு வந்த ஒரு அருமையான படம் ரப்னே பனாதி ஜோடி. அந்த மாதிரியே ஒரு படம் பண்றேங்கிற பேர்ல இங்க உடைச்ச பர்னிச்சர் தான் ரோமியோ. எனக்கு இந்த கல்யாணம் தான் பிரச்சனை. இந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நானும் இந்த அளவுக்காவது இருக்கும்னு நினைச்சேன். மொக எக்ஸ்பிரஷன் கூட இல்லையே, எல்லாத்தையும் அவன் இதே இருப்பாரு. அவங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊர்ற மாதிரியே இருக்குன்னு சொல்றேன், ஆனா மூஞ்சி கம்பளி பூச்சி மாதிரியே இருக்க. ரப்னே பனாதி ஜோடி கான்செப்ட் இங்க ஒரு பக்கம் கிரிஞ்சா போயிட்டு இருக்க. சின்ன வயசுல காணாம போன தங்கச்சின்னு ஒரு மேட்டர் கொண்டு வந்ததும் இல்லாம இவ்வளவு வருஷமா விஜய் ஆண்டனி அண்ட் ஃபேமிலியால கண்டுபிடிக்க முடியாத அந்த தங்கச்சிய நொடிப்பொழுது ஹீரோயின் கண்டுபிடிச்சு கொண்டு வரதெல்லாம் வேற லெவல். அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஆகுறாரு வேற. கண்ணு தண்ணியே வரலங்க ஐயா. நம்ம ஒரு எவ்வளவு நம்பிக்கை வச்சு இந்த படம் பார்த்தோம் தெரியுமா? எப்படியும் ஹீரோவும் ஹீரோயினும் சேரணுங்கிறது தான் நமக்கு தோணும். ஆனா இந்த படத்துல இவங்க எப்படியாவது சேராம போனா நல்லா இருக்குன்னு தோன்ற அளவுக்கு அப்படி ஒரு நடிப்பு, கதை, ஸ்கிரீன் பிளே. ஒருத்தருக்கு ஒரு காரணம் இருக்கும், ஆனா காரணமே இல்லை வர்றதுதான். அதுல வேற ஒரு ஹீரோவா நடிக்கணும். அவரு எப்படி இருக்கும் பாருங்க. அது எப்படி ஒரு மனுஷன் ஹிட்டே கொடுக்கலனாலும் படம் நடிச்சுட்டே இருக்காருங்கிறது தான் எனக்கு புரியல. அதான் சுத்தரம். மழை பிடிக்காத மனிதனா? நிறைய படம் தெரியவே இல்லைல்ல. இது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியும். என்னென்னவோ சொல்றீங்க. என்னால நிக்க முடியல மாப்பிள்ள. எனக்கு அப்படிதான் அது நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிற. விஜய் ஆண்டனிக்கே ஒருத்தன் டஃப் கொடுக்க முடியும்னா ரெண்டு பேரும் வருஷம் வருஷம் போட்டி போட்டு 3-4 மொக்க படங்கள்லாம் நடிக்கிறாங்கப்பா. இவரே அப்படி ஆயிட்டாருன்னு தெரியல. உங்களை கேட்டனா ஒரு காலத்துல நம்ம வியந்து பார்த்த ஸ்டார்ஸ் எல்லாம் இப்படி ஆயிட்டு வர்றாங்களே. இவரு இந்திக்கு போயிட்டு அதே மாதிரி பாக்குறாரு. படங்களை பார்த்து அவரை மாதிரியே நம்மளும் பெரிய டான்சர் ஆகணும்னு அவரை இன்ஸ்பைரிங்கா எடுத்துக்கிற ஃபேன் பாய் ஒருத்தர் வளர்ந்து அதே மாதிரி ஆகுறாரு. அதே மாதிரினா எந்த அளவுக்குனா இந்த அளவுக்கு. ஆமா அப்படியே ஆயிட்டு பாருங்க.
பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. கேட்டதுக்கு அப்படி அலறியே பாத்துந்தா என்ன ஐயோ ஆமாப்பா, அதுதான் இங்க கொடுமையே. அந்த சின்ன பையன் வளர்ந்து பிரபுதேவா மாதிரியே ஆயிட்டான். இதுல கொடுமை என்னன்னா, பார்க்க பிரபுதேவா மாதிரியே இருக்காருங்கிறது நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். படத்துல வர யாருக்குமே தெரியாது. ஏன் பிரபுதேவாவுக்கே தெரியாது. யாரு பிரபுதேவா மாஸ்டர். யார் சார் வரே? இவர தெரியல. டேய் இவர தெரியலையே. இவர்தான் பிரபுதேவா மாஸ்டர். எங்க போடா போடா. ஐயோ நெக்ஸ்ட். எங்க உங்க அப்பா? அப்பா பாப்பா. அதுல தான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. என்னங்க அது? ஒரு ஷாக்கே இல்ல ரெண்டு பேரும். டேய் என்னடா நடக்குது? எப்படிடா? குசேலன் படத்துல பசுபதி கேரக்டரையும் ரஜினியே நடிச்சு டபுள் ஆக்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மகா மட்டமான கற்பனை. அதாவது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே, இவர் நமக்கு மட்டும் தான் பிரபுதேவா, படத்துல இருக்கிறவங்களுக்கு கிளைமேக்ஸ்ல வர்றவர் தான் பிரபுதேவா. உங்க காதல் பாடி சிவசக்தி தியேட்டர்ல 37 வாட்டி நான் அங்க போய் அந்த படத்தை பார்த்தேன். அவரே புகழ்ந்துக்கிறாரா? உங்க அப்பா கை குழந்தை நேரத்துக்கு வந்துட்டியாடா, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா? உங்க படத்தை பார்த்து பார்த்து மாஸ்டராவே மாற ஆரம்பிச்சிட்டேன். ஏன் சார் கேப் போடுறீங்க? நாலு இந்த லிஸ்ட்ல ஒரு ஹரி படம். இதோட மோசமாகுது, அதெல்லாம் அதுக்கு நீங்க வச்சிருக்க கூடாதா? என்னங்கடா பாலையாக்கு அம்மாவா ஹனி ரோஸ் நடிச்சதையே பெருசா சொல்றீங்க? இங்க எங்க அண்ணன் விஷாலுக்கு அம்மாவா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காரு தெரியுமா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஏ அம்மா சார். ஏதே ஏ அம்மா மாதிரி அவங்களுக்கு அப்படிதாங்க இருக்குது. அதுக்குள்ளே என்ன ஓல்டு கேரக்டர் நடிக்க வைக்கிறானே. உலகத்துல ஒரு தம்பி அண்ணன் மாதிரி இருக்க முடியும், மகன் அப்பா மாதிரி இருக்க முடியும், பொண்ணு அம்மா மாதிரி இருந்து கூட பாத்துருப்போம். ஆனா முறையா லவ் பண்ற பொண்ணு அம்மா மாதிரி இருந்ததெல்லாம் இங்க தான்டா பாக்குறோம். பலே கான்செப்ட் ஹரி சார். இதான் என் கான்செப்ட். ஐயோ நல்லா ரிசர்ச் பண்ணியா? தங்கச்சி அறுக்க போகுது. உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி ஒரே உருவத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நோ லாஜிக் எதுவும் கிடையாது. என்ன 7 உயிர் 7 மயிர்ன்றீங்க? ஹரி தானே? திமுரா 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 லீவ். ஹரி சார் அப்படி என்னதான் சரக்கடிச்சீங்க? இப்படி ஒரு கற்பனை. 10 ஆயிருங்க 30 வருஷமா பிளான் பண்ணி கட்டம் கட்டி விசால அடியாளா வச்சு ஒரு கொலை பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட். எட்டுங்கடா. ஒரு மச்சான் எப்படி தெரியல. கோயில்ல தேங்காய் 2 வெட்ட தெரியுதுல, அதுக்கு சாம்பாருக்கு பூசணிக்காய் துண்டா வெட்ட தெரியுதுல. அந்த மாதிரி ஒண்ணு நான் வெட்டுவேன். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் டயலாக் எழுதணும். யாரு இப்படி சொல்லுங்க. டயலாக் எழுதின கைக்கு என்ன வாங்கி போடுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அரிப்பு எடுத்தா அவுத்து விடுறதுக்கு ஊரே சந்தமுத்து இருக்குல்ல, இவன் காலை வெட்டலாமா இல்ல ஒரு அடி இருக்கிற முட்டை வெட்டலாமா? நல்ல நாய் துரத்தி வெறித்தனமா ஓடிட்டு இருக்கும்போது சாணியை மிதிச்ச மாதிரி கௌதம் மேனன் கேமியோ என்ட்ரி வேற படத்துல. அடிங்க. என்னடா சவுண்ட் ஓவரா இருக்கு? ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டீங்க. அடிச்சு தூக்கிடுவேன். செட்டே ஆவல. நானும் ப்ராப்ளம் ரவுடி தான். என்ன சாதாரண நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு பிஞ்சு பூஜ்ஜிய வச்சுக்கிட்டு ரவுடிங்கற? பயம் வரணும் சார், சிரிப்பு வரும். நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தமிழ் சினிமால சில மிஸ்ட்ரீஸ்க்கு ஆன்சர் கிடைக்காது. ராஜேஷ்க்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறதெல்லாம் என்னது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பார்க்காதன்னு உஷார் பண்ண. பூமி, இறைவன், பிரதர்னு வருஷத்துக்கு ஒரு காவியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஜெயம் ரவி. மூடிட்டு இருக்க மாட்டேடா, மரியாதையா இருந்துக்க. இந்த படத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் டாப் 10 மூவிஸ் சுரேஷ்குமார் வந்து கால் மேல கால் போட்டுட்டு இது ஒரு பழைய ஸ்டோரின்னு பிரதர் ஓல்டு ஸ்கூல்னு ரிவ்யூ பண்ணிருக்காங்க. அத போய் 2024ல தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. 25 வருஷமா இந்த வீட்டு உப்பை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தவன். உப்பை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தா உடம்புல யூரியா அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்துடுத. உடம்புல யூரியா அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்துடுத. இது ஜோக்கா? இதுக்கு பேரு ஜோக்கா?
இவரை கூட போட்டிருக்கோம் சரிங்களா, ஏதோ ஓடி இங்கிலீஷ் பேசுற ரிச் கைஸா படத்துல வர சரண்யா பொன்மனனும் நட்டியும் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே. No. There's a time to work, a time to play, and a time to eat. This is dinner time. காமெடியாகமா படத்துல ஜெயம் ரவி கிட்ட அவரோட அம்மா அப்பா நீ எங்களுக்கு பிறக்கலங்கிறத ரிவீல் பண்ற சீன் தான் திரைக்கதையின் உச்சமே. எங்களுக்கு பிறந்த குழந்தை இறந்துருச்சு, இத சொன்னா உங்க அக்கா பொக்குன்னு போயிரும்னு தான் உன்னை தத்தெடுத்தோன்னு சொல்லுவாங்க. வேற லெவல்ரா டேய். அழுது அவ டிப்ரெஷனுக்கு போயிட்டா. ஆர்ஃபனேஜுக்கு போனோம், அங்கதான் உன்னை பார்த்து தத்தெடுத்தோம். உனக்கு நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு புளியல் எழுப்பி நல்லா கணக்கா. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீ ஒரு அனாதைன்னு சொல்லி அவன் மனசை உடைச்சிட்டு இது உங்க அக்கா கிட்ட சொல்லிராதடா அவ வருத்தப்படுவான்ட்டு போயிருவாங்க. அதுதான் குபீர் சிரிப்பு மொமெண்ட்டே. நீ ஒரு அனாதடா. ஆனந்தி மட்டும்தான் எங்களுக்கு பிறந்த புள்ள. தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்க அக்கா கிட்ட சொல்லாத, தெரிஞ்சா அவ தாங்க மாட்டாடா. மனுஷ ஜென்மம் தானா, எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாமல மாகாளி வந்தவனே தன பேர் போட்டாங்களே குரூப்ல. எப்படிப்பட்ட மியூசிக் எல்லாம் கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்டயே சீரியல்ல போடுற மியூசிக்க வாங்கின பெருமை ராஜேஷ் தான் சேரும். இப்படி ஒரு பிள்ளை பெத்துட்டங்களே. ஆமா என்னால கூப்பிட முடியல. போயிட்டோம் நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா? அட கன்றாவி, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்து. அவர் கதனது எனக்கு புரியுது. Last but not least, it's not a mistake to make a mistake, but it's a mistake to repeat the same mistake. அம்மா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் பொம்பளைய ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. பேசுற இங்கிலீஷ் ரெண்டாவது நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ரெண்டாவது இடத்த இந்தியன் 2 தான் பிடிச்சிருக்கு. பேசுறேன் அவர் அப்பவே தாத்தா. ஆமால இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரணும். நம்ம அண்ணன் இதுல தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாரு. படம் வர்றதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு கதையை சொல்லி இதுதான் இந்தியன் 2ன்னு சொன்னாங்க. அதுல ஏதோ ஒரு கதை எடுத்திருந்தாலும் படம் நல்லா இருந்திருக்கும். சங்கர் அதுக்கும் மேல ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டு போயிட்டாரு. இப்படிடா கண்டுபிடிக்கிறது? கம்பேக் இந்தியன் இது மட்டும் தூக்கிட்டு இருந்தா கூட ஏதோ நிறைய பேர் இத ஃபாலோ பண்ணுவாங்க. சூத்துல வைப்பாங்க, நான் அந்த பாட்டில் வைக்கணும். மேக்கப்க்கு இந்தியன் சினிமாவுக்கே முன்னுதாரணமா இருந்தவர் அவரு. அவரை போய் இப்படி அமிதாப் மாமா ரேஞ்சுக்கு இழுத்து விட்டீங்களேடா. அது எப்படிங்க நடிக்கும் போது அவருக்கும் தெரியாம போச்சு. நாளைக்கு உங்களை நான் நேர்ல சந்திக்கிறேன். ஐயா உங்களுக்கு எல்லாம் இதயமே இல்லையா? என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. டீடைலிங்க்கு பேர் போன சங்கர் கிட்ட இருந்து இவ்வளவு மட்டமான ஒரு ரைட்டிங். Facebook லைவ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லின்னு வச்சுட்டு உலகம் ஃபுல்லா தாத்தா லைவ் போற அளவுக்கு ஒரு டீடைலிங். சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியான்னு சொல்ற அளவுக்கு ஒரு டைலாக். ஒரு இந்தியன் அடிக்கிறது வெள்ளக்கார பொம்மையா இருந்தாலும் சரி, பார்த்துட்டு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்படி இருந்தவன் இந்த 3 நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. அவங்களே உருவாக்கி அவங்களே அடிக்ஷாங்க பாத்தீங்களா? இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லயே இவனுக்கு ஒரு பேஷண்ட்டும் இருக்கான். பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சு. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லெஜெண்டா நாங்க பார்த்துட்டு இருந்த சங்கரையா ஒரே படத்துல தர மட்டத்துக்கு வர்ற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துட்டு கமலையும் நடுத்தருவுல இழுத்து நிறுத்திட்டு போயிட்டாரு. நல்லா யோசனை பண்ணி பாரு, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டு தாண்டா நான் ஊமையா நடிச்சேன். போன வருஷம் இந்நேரம்லாம் இருங்க பாய் இந்தியன் 2 எங்க ஊர்ல வருது 1000 கோடி போட போகுதுன்னு RRR புஷ்பா KGF எல்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நட்சத்திர ஆமை வந்து அப்படியே ஊர்ந்து போகும். உண்மையிலேயே அது எடுக்கும்போது அந்த ஆமை அங்க இல்ல, அது CGல கிரியேட் பண்ண ஆமை. 35,000 கட்டறவன் தான் தெரியும் உனக்கெல்லாம். ஐயா கதை எங்க ஐயா? ஆமலாம் இருக்கு. பிரியா பவானி சங்கர் அனிருத் எல்லாம் கை காசா ஆளுக்கு கொஞ்சம் போட்டு லைக்காக்கு கட்டி இந்தியன் 3 நிறுத்தி வைக்கிறது நல்லது. தப்பி தவறி வந்துச்சு சிட்டியே க்ளோஸ். இவ்வளோ அடி வாங்கின அப்புறமும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற லைக்காவோட கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கும் 2025ல வேணும். ஆண்டவா மறுபடியும் என்ன கொல்ல வருவானா டாக்டர்? ஆமா ஆமா எங்களுக்கு வேப்படாது. அரசாங்கத்தை ஏமாத்தாம ஒழுங்கா டாக்ஸ் கட்டினா விட்டுருவான். இது கொஞ்சம் சிக்கலான கேஸ். அடுத்த வாரம் கூட்டிட்டு வா, இன்னொரு செஷன் வச்சுக்கலாம்.
ஒன்னு நீங்க எல்லாரும் கரெக்டா கெஸ் பண்ணா அந்த கங்குவா தான் கங்குவா நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. ஐயா அதுக்கு இந்தியன் டூ பீட் பண்ணிச்சாத சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா பட் சரி வேற ஏதாவது பார்த்தா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கிறேன். எனக்கு இந்தியன் 1 தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் உனக்கு சூர்யாவை பார்க்க பாவமாவே இல்லையா? சார் இந்தியன் 2 ஐயோ பாத்து அந்த குடும்பம் உருப்படாம போனா அதான் ஏலச்சியா. உலக சினிமா சரித்திரத்துல தியேட்டர்ல 2 பாயிண்ட் சவுண்ட கம்மி பண்ணி தியேட்டர் வரைக்கும் எடிட் பண்ணப்பட்ட பெருமை கங்குவாவையே சேரும். மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல சூர்யாவுக்கு கொடுத்த டாஸ்க் அந்த காட்டுல போய் ஃபுல்லா தீப்பந்தம் கொடுத்தனும். ஆனா தலைவர் அதை கூட சத்தம் இல்லாம பண்ண மாட்டாரு. இப்போ அங்க எதுக்கியா சம்பந்தம் இல்லாம இந்த கத்துறாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரு. தீப்பந்தம் பார்த்துட்டு எதுக்கு அவ்வளோ ஆட்டம்? இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குளவி கூட்ட கரைச்சு விட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட் தான் மாப்பிள கேக்குது. போர் அடிக்குதுன்னு படத்துக்கு வந்தவங்கள காது வலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போக வச்சிட்டீங்களேடா. அண்ணா சுட சுட போய் அவதான் ரிவ்யூ போட்டது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசக்கூடாது. வோல்வரின் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த படம் மாதிரியா ஓவரால் வோல்வரின் கேரக்டர் மாதிரி அது மாதிரி இருக்கும் பார்க்குறப்ப நல்லா. ஏய் வாய முன்னேந்து போட எதா அசிங்கமா பேசிட்டு போற. இதே மாதிரி தானே புஷ்பாவும் இருக்கு. அது 1000 கோடி போடுது. கங்குவா ஏன் 1000 கோடி போடலங்கிறது தான் புரியல. என்னடா சொல்ற? அதுல நம்ப முடியலையே. அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். காலம் எப்படி மாறிட்டு வருது. சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஹிட் கொடுக்குறாரு, சூர்யா அட்டர் ஃபிளாப் கொடுக்குறாரு. சூரி பயங்கரமான ஆர்டிஸ்டா ஆயிட்டு வர்றாரு. உலகநாயகன் இந்தியன் 2 மாதிரி ஒரு குப்பையில நடிச்சிருக்காரு. அனைவரும் தாகமாக வந்திருப்பீர்கள், என்னிடம் வாங்கி குடியுங்கள். ஒருவராக என்னிடம் வாங்கி குடித்தீர்கள். வீடியோ சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் லாஸ்ட்டில் அது என்னது ஃபர்ஸ்ட்டில் வந்த 10 9 பாம்பாட்டம், அதுக்கப்புறம் வந்து மறக்குமா நெஞ்சது 2 படம் சத்தியமாக தெரியாதுங்க. எனக்கு டைட்டில் பேர் கூட தெரியாது. இப்போ தான் நான் கேள்வியே பாடுறேன். இப்படி ஒரு படம் வந்ததும் தெரியாது. எங்கேயும் நான் ஒரு சின்ன இது கூட கேள்விப்பட்டேன், பேர் கூட கேள்விப்பட்டேன். இவங்களாவது மறக்குமா நெஞ்ச பேராவது கேள்விப்பட்டிருக்காங்க, நான் அது கூட கேள்விப்பட்டேன். இது எப்போ வந்துச்சு போச்சுன்னே தெரியல. இந்த லிஸ்ட்டில் இது வச்சதே முதல்ல ஷாக்கு. எப்பயும் அந்த படம் வந்துச்சு. அடுத்து இந்த விஜய் ஆண்டனி படம் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். இவன் தான் ரோமியோ படம் பாடண்டா, விஜய் ஆண்டனி படம் ட்ரைலர் நல்லா இருந்தது, போய் பார்க்கலான்னு சொல்லி அட்டம் பிடிச்சி பார்த்த படம் அது. அவ்வளோ நம்பிக்கை போனேன். சரி நான் கூட விஜய் ஆண்டனினா ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்பி போனது. வச்சு செஞ்சாருங்க. சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா சரி இந்த கதையில் அவருடைய கேரக்டர் அமைதியாக இருக்கணும், மூஞ்சி அப்படிங்கிறது ஓகே. இப்போ அந்த கதைக்குள்ளேயே இன்னொரு ஹீரோ ஆவார் ஹீரோயினுக்காக. சரி அங்கேயாவது என்ன ஆக்டிங் காட்டுறாருன்னு பார்த்தா அங்கேயும் அதே தான். யோ இங்கே தான் சரி இந்த கேரக்டர் இப்படி இருக்குது ஓகே, அந்த கேரக்டர் எப்படி இருக்குது, ஆக்ஷன் மூவி ரொமான்ஸ்னு இருக்குது, அங்கேயும் அப்படி தான் இருக்குது. அப்போ அப்படி தானா அப்படின்ற மாதிரி இது எனக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. என்ன படம் இது, எப்பயோ வந்த படம், இதெல்லாம் எவ்வளோ படம் வந்துச்சு இந்த மாதிரிலாம். அதை எடுத்து இப்போ புதுசாக பண்ணுறேன்னா என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. ரியாக்ஷனுக்கு தானே அதுவும் இல்லை. சம்மந்தம் இல்லாமல் புதுசாக தங்கச்சி வேறு திடீர்னு அவருக்கு வந்து அந்த நெருப்பு மூலியமா ஒரு கதை ஃபிளாஷ்பேக் போய் வரும். தாங்கிக்கவே முடியல. தங்கச்சி கேட்டவங்க இவங்க கடுப்பாகிறாங்க, என்னமா இது அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. செம்ம கடுப்பு அது. எவ்வளோ இதெல்லாம் என்னவோ வந்துச்சு. இதை எடுத்து எந்த நம்பிக்கையில் இதை எடுத்தாரு, இதை பண்ணாரு, இதுக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணாருன்னு எனக்கு சத்தியமாக பயங்கர காண்டாயிடுச்சு. நான் வந்து ஏடிடி ப்ரோ அவர்கிட்ட ப்ரொமோஷன் வந்தான்னு நினைக்கிறேன். அதை நம்பினேன் நான். அவ்வளோ பண்ணார், அவ்வளோ பேசுனதுக்கு சரி ஒர்த்து இருக்கும் அப்படின்னு போனது செஞ்சுட்டார், வச்சு செஞ்சுட்டார். நம்மள நிறைய மூவிஸ்லாம் அந்த ஓல்டு ஸ்டோரி தான் எடுக்கிறாங்க. எனக்கு என்ன அவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியல. ஒரு ஆக்டருக்கு என்ன கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாதா? இந்த டைமில் எல்லோரும் என்ன பார்க்குறாங்க, எப்படி எதிர்பார்க்குறோன்னு கூட தெரியாமல் படம் சூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி எனக்கு அந்த டவுட் ரொம்ப இருக்குது. எப்படி அவங்களாம் அந்த கதையை ஒத்துக்கிட்டு சரி நடிக்கும் போது கூட ஒரு மாதிரி இருக்கும்ல. பட் அவங்களாம் அதெல்லாம் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கம்பேர் கொடுத்தா போதும், அந்த ஒரு படம் கிடச்சா போதும். ரொம்ப நாள் நம்ம சினிமாவில் இல்லை, நம்ம படம் இல்லை, சரி வரதை பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிடாங்க போல். இல்லை இப்போ விஜய் ஆண்டினா நமக்கு தெரியும் எப்படி பண்ணார், பிச்சைக்காரர் இதெல்லாம் ஒரு ஒரு யூனிக்காக இருந்தது, புதுசாக இருந்தது. அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்றது அவருக்குமே நல்லா தெரியும். அப்படி போயிட்டு இருக்க ட்ராக் போது திரும்ப போய் நான் பழைய போய் கொண்டு வரேன், பழைய கதையை எடுத்துகிட்டு வந்து நடிக்கணும், அது உங்களுக்கே ரிசல்ட்டு தெரிஞ்சிடுமே. நம்ம இப்படி பண்ணனால்தான் போச்சு. கதை மெயின் இது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் அவர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் வேறு. சரி அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த கதை வந்து எங்களை அதெல்லாம் மறக்கடிச்சது. உங்களுடைய ஆக்டிங் அதில் டவுன் பண்ணோம், மைனஸ் பண்ணோம், அதெல்லாம் எதுவுமே தெரில. கதை சூப்பராக இருந்தது, கரெக்டாக மியூசிக் செட் ஆகிடுச்சு, எல்லாமே செம்மையாக இருந்தது.
ஸோ அதே ட்ராக்ல அப்படியே போயிருக்கலாமே, திரும்ப போயிட்டு நான் இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்ற மாதிரி தான். நம்பிக்கை அவங்களே கொடுக்குறாங்க, திரும்ப அவங்களே கெடுத்துறாங்க. ஆட போயா இப்போ நெக்ஸ்ட் படம் வந்தால் பயமாகுது, இதுக்கு போகலாமா, இது வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐப்பு கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து டவுட் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து அதே தான் பண்ணுறாங்க எல்லாருமே, இந்த ஐப்பு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடறாங்க. நார்மலாக நல்லா திடீர்னு வரும், திடீர்னு பார்த்தவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், அப்படியே போயிட்டுருக்கோம். அதே தூக்கின்னு வந்து திரும்ப அவங்களே உடச்சி நாசமாக்கி சின்ன கணமாக்கி அந்த நம்பிக்கை உடச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் எங்கேருந்து? அப்புறம் அந்த லால் சலாம் படம் அதுவும் அந்த மாதிரி தான். இப்போது கதை எழுதும் போதே வந்து இது ஆஸ்கார் படம் தான் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. கதை சொல்லும் போது போய் ஒரு ஆக்டர்கிட்ட இந்த ஆஸ்கார் படம்னு சொல்லிடுறாங்க போல். அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஓ ஆஸ்காரேஞ்சும் கதை இருக்குது போலயே, அப்போ நம்ம பண்ணிடணும் அப்படின்ட்டு அந்த ஆஸ்கார் அந்த பேரை வச்சு எல்லாரையும் கமிட்மெண்ட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சே படம் கொடுக்குறன்ற பேர் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அது எப்படிங்க எழுதும் போதே நான் இது ஆஸ்காருன்ற முடிவு பண்ணிடுறாங்க, அவங்களேவும் சொல்லிக்கிறாங்க. அது என்னைக்கு மாறுமோ தெரியல. இப்போ ஒரு ஈவெண்ட் நடத்தி அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் வச்சு அப்போவே இந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆர்டிஸ்ட் தொலைஞ்சு போச்சு, இது வந்து ஆஸ்கார் லெவலுக்கு போகாது போச்சுன்றது தெரியும். அப்படி தெரிஞ்சுமே அப்புறம் ஏன் அவ்வளோ பேசுனீங்க? ஆஸ்கார் லெவலுக்கு இந்த படம் நான் எடுத்துருக்கிறேன், இவ்வளோ வரும், இது இங்கே நம்பி வரலாம், இது டாப் 10ல் வரும் அப்படின்னு எப்படி பேச முடிஞ்சிச்சு உங்களால்? ஆர்டிஸ்ட் தொலைஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல, அப்போ இது ஓடாதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் அவ்வளோ பேசுனீங்க? ஸோ அப்போ அது என்ன, அப்பயே அது பொய்ன்றது தெரிஞ்சது. இவ்வளோ ஓப்பனாக நடித்தா நாங்கள் என்ன அவ்வளோ முட்டாளா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் தான் வந்து பில்டப் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் படம் ஓடலான்னும் போது ஆர்டிஸ்ட் காணாமல் போயிடுச்சுன்றீங்க. அது ஃபஸ்ட்டேல சொல்லியிருக்கணும், இல்லை அது நடத்தாமல் வந்திருக்கணும், ஈவெண்ட்டே நடத்தாமல் விட்டுருக்கணும். ஐயோ நம்மளுக்கு சொதப்பிச்சு, சரி ஓடனா ஓடகட்டி போட்டலாம் வாய் முடின்னு இருப்போன்னு இருந்திருக்கலாமே. ஏன் வந்து பில்டப் பற்றி எங்களை ஐப்போ ஏற்றுனீங்க? அப்போ எங்கே போச்சு? தொலைஞ்சிச்சுன்னா கம்முன்னு தாங்க இருந்திருக்கணும். எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. எங்களை வச்சு விளையாடுறீங்க, ஆடியன்ஸை வச்சு விளையாடுறீங்க, அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாங்களே நம்ம மூளையே இல்லாத மாதிரி நீங்கள் என்ன வலிக்கு இழுத்தாலும் நாங்களாம் வந்துடுவோன்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இது சொன்னால் நம்புவாங்க, அது சொன்னால் நம்புவாங்க, அது தெரியாமல் சொல்லிட்டேன், வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டேன் நாங்கள் அப்படியே என்ன சொல்கிறோம் பரிதாபப்பட்டு வந்துடுவோன்னு நினச்சிங்க. பரிதாபம் எதுக்குங்க மூவிக்கு? எல்லாத்தையும் சென்டிமெண்ட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணால் யாருங்க கஷ்டப்படாமல் பண்ணால்? ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 50 லட்சத்தில் ஒரு படம் வந்து லோவாக அப்படி எடுத்து அப்படி பண்ணால் அவங்களாம் கஷ்டப்படாமல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா? ஸோ கோடியாக எடுத்தால் தான் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, லோ பட்ஜெட்டில் கஷ்டலாம் பண்ணிட்டாங்க அப்படி எடுத்துக்கலாமா? எல்லாருமே கஷ்டப்பட்டு தாங்க படம் பண்ணுவாங்க. எல்லா ஆக்ட்ரஸும் நிற்க வச்சு டைம் புக் பண்ணி இடத்த ஸ்பாட் பண்ணி ஆக்டரை வச்சு மியூசிக் டைரக்டரை வச்சு எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணுறாங்க. நல்லா எடுக்கிறோமா இல்லையான்றது தான் இங்கே பேச்சு. உடனே சென்டிமெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அதை தூக்கி முன்னாடி வச்சு நாங்கள் இப்போ என்ன அது சென்டிமெண்ட் நாங்கள் வந்து உட்காந்து நாங்கள் காசு எங்களுக்கு கொடுக்கணுமா? என்ன இதில் போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. எல்லாத்துலேயும் சென்டிமெண்ட். சரிடா இல்லைங்க, இப்போ இந்த கங்குவாக்கா அப்படியே தான் உடனே சென்டிமெண்ட் தூக்கி முன்னாடி வச்சிடுறாங்க. ஏன் புருஷன் கஷ்டப்பட்டு நடித்தார், நீங்கள் என்ன பண்ணுறோம்? இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வாழ்ச்சி வரோம். எங்கள் கஷ்டத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் வரும். எங்களுக்கே எங்கள் 1008 பிரச்சனைக்கு சரி படம் பார்த்தா ரிலீஃப் ஆகும் தான் அங்கே வரும். அங்கேயும் வந்து சென்டிமெண்ட் வச்சுட்டு எங்களுக்கு நாங்கள் பாவம்ப்பா எங்களுக்கு வந்து சென்டிமெண்ட் பார்த்து படம் பார்த்து விட்டு போங்கன்ற மாதிரி இருக்குது. இது எப்படிங்க இது? இதான் சினிமாவா அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லைங்க, இது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இந்த விஷயம் இல்லை. ஆனால் இப்பவும் வந்து நீ இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறனா இல்லையா? எனக்கு சிரிப்பா வருது. இல்லை தொடர்ந்து இதே ட்ரெக்காப்பா இது வந்து வருஷம் நடந்துது. ஏதோ ஒரு படத்துக்கு நடந்துச்சுன்னா அதுவும் அடித்து தள்ளுறாங்க. அதுவும் புரியுதுல, ஆடியன்ஸ் எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஏமாற்ற முடியாதுன்னு தெரியும். திரும்ப அதே தான் பண்ணுறீங்கன்றப்ப காண்டாகுது. என்னையா நினச்சினீங்க ஆடியன்ஸை? எப்படி தெரியுது எங்களை பார்த்தான்னு தெரியல. உங்கள் சென்டிமெண்ட்டுக்கு உங்களுக்கு பரிதாபப்பட்டு நாங்கள் எல்லாத்தையும் விட்டுன்னு குத்தணுமான்ற மாதிரி இருக்குது. என்ன கருமத்தனா எடுப்போம், அது எவ்வளோ வஷ்டானா இருக்கட்டும், சொதப்பினா இருக்கட்டும், என்னன்னா ஆகட்டும், நீ வந்து பாரு, ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிக்கிறோம். இதுதான் சினிமாவான்ற மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட்டில் வந்து கங்குவா படம் இருக்கே அதை சொல்லுவாரோன்னு உள்ள தோணினாலும் அந்த அளவுக்கு அது இல்லை. இந்தியன் அதை மீறி அது இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி வேறு ஏதாவது படம் இருக்கும் போலன்னு நினச்சேன் நான். பட் கங்குவாவே சொல்லிட்டேன். எனக்கு அதே தாங்க இருந்துச்சு. திடீர்னு எனக்கு ஷாக், என்ன கங்குவா 1ல் போட்டார், இதை 2க்கு போட்டார், அது காப்பாற்றிச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ கங்குவாலாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு அது ரிலீஸ் ஆகுது. பட் இந்தியன்லாம் வந்து இந்தியன் 1ன்னு ஒன்று பார்த்துட்டு அதில் பயங்கரமாக நம்ம ஒரு ரசித்து பார்த்தோம் ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா இப்படி கொடுத்தோன்னா எனக்கு தெரிஞ்சு அதை கம்பேர் பண்ணால் கூட நம்ம இந்தியன் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். ஏன்னா அந்த காவியத்தை உடைச்சிட்டாங்க அவங்களே. அவ்வளோ அற்புதமாக நம்ம இந்தியன் 1 வச்சுட்டு இருந்ததை இவங்களே திரும்ப எடுத்து அதை உடைச்சி அது சின்ன பின்னமாகிட்டாங்க. அது பெருமை போயிடுச்சு. இப்போது அந்த ஆத்திரம் வருது. இப்போது இது எல்லாமே அவங்களுக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு தான். பட் நம்மளுக்கு ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம இந்தியன் மூவிஸ், நம்ம தமிழ் மூவிஸில் அது ஒரு பெஸ்ட்டான ஒரு இது, அதெல்லாம் காவியமான ஒரு படையாக அப்படி வச்சுட்டு இருந்தது. இப்போ எல்லாரும் ட்ரோல் பண்ணி அதை அடிக்கிறப்போ எங்களுக்கு காண்டாகுது. அது எப்பேற்பட்ட படம் அது, இதனால் அதோட மரியாதை குறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த கடுப்பு வருது. அது எப்படி சரி பண்ணுறது, இது எடுக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கம்முன்னு அப்படியே விட்டுருக்கலாம், அது தேவையில்லாமல் எடுத்து நானே பண்ணிட்டு உடைக்கிறேன் அப்படின்ற உடைச்சது வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. நம்ம
நம்ம பீரியடில் அதெல்லாம் எப்படியேப்பட்ட படம் நம்ம பெருமை அடிச்சிட்டு இருந்தது. அதை வந்து இப்போ எடுத்து உடச்சா இப்போ சின்ன பசங்கள்லாம் நம்மளை கேலி பண்ணுறப்போ எப்படி இது காண்டா. ஃபஸ்ட்டு ஒன்று தாங்க இது. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மூவி பெஸ்ட்டு மூவி இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறது தான், அதுதான் இருக்குது. ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு புரியல எங்களுக்கு தெரியல நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஆடியன்ஸ் மேலே பழி போட்டு எல்லாரும் அப்படியே எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்குது. அது சரியில்லை, அதுக்கு பயங்கர காண்டாகுது. தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. அதனால தான் அவ்வளோ டென்ஷன் ஆகுது. சும்மா இதை வச்சு நம்மளை ஏமாத்திடுங்க என்ன பண்ணணுன்றேன். ஏதாவது ஒன்று எடுங்க, நல்ல மூவி எடுங்கன்னு தான் சொல்கிறேன். எல்லாம் எடுத்துட்டு நீ பாரு நான் என்னத்தை பார்க்குறது. இல்லை நம்ம மூவி வரலன்னா கூட இந்த இயர் வரலன்ட்டு நம்ம மற்ற மூவிஸை பார்த்துட்டு போயிடலாம். பட் இங்கே வருதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம அதை எதிர்பார்க்குறோம்ல, எதிர்பார்த்துட்டு அது வேற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. அந்த ஒரு காண்டு தான் எல்லாருக்கும். முக்கியமாக இந்த ஐப் கொடுக்குறதுங்க. இப்போது லாஸ்டமா அவங்களாம் ஆகட்டும், இப்போ கங்கோ ஆகட்டும், எல்லாமே ஏன் அவ்வளோ ஐப்பு கொடுக்குறீங்க? ஏன்னா இப்போ இந்தியன் 2 பார்த்தீங்க, அது எப்படி அவங்கள இப்போ ஓட்டு அவ்வளோ ஐப்பு கொடுத்ததுனால தான் அப்படி அடி வாங்கிச்சுன்னு தெரியும். திரும்ப ஏன் அதுக்கே போகிறீங்கன்றது. கம்முன்னு தான் இருங்களேன்னு தோணுது. கம்முன்னு இருந்தால் கூட இவ்வளோ அடிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் அவ்வளோ பேசுகிறீங்க. ஒரு ஈவெண்ட்டை நடத்தி அப்படியே இதுதான் தலை சிறந்த படம்னு எங்களுக்கு அப்படியே மைண்ட் செட் பண்ணுறீங்க. நாங்கள் அதை நம்பி ஓடி வந்து பார்க்குற அந்த படம் அப்படி இல்லைன்றப்போ இப்போ அதையும் ஃபேஸ் பண்ணோம்ல. இப்போ நீங்கள் அது சொல்லிட்டீங்க, அது பார்த்துட்டு நாங்கள் வரோம், அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா அதை நீங்கள் சொன்னது அங்கே இல்லை, நாங்கள் ஏமாந்துட்டோம்னா அப்போ அதையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அங்கே வந்துட்டு இப்படி பேசாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்கன்னா அது தப்பு. பட் நீங்கள் பேசாதீங்க, அவ்வளோதான். நீங்கள் பேசாமல் இருந்தால் அவங்களும் பேசாமல் இருக்க போகிறாங்க. நீங்கள் பேசினால்தான் தான் அவங்களும் பேசுகிறாங்க. நீங்கள் தான் ஆரம்பித்து வைக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி இவங்க மேலே பழி போட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிடுறது. இப்போ மற்ற படங்களும் பார்த்தா இப்போ ஜீவனில் பாம்பாட்டம் அதெல்லாம் பண்ணார்ல, அது கூட நம்ம பெருசாக யாரும் அடித்த மாதிரி தெரியல. அது தெரியவே இல்லை அந்த படம் வந்தது. பட் அது அந்தளவுக்கு யாரும் ரோஸ் பண்ணல, ஓட்டல, பெருசாக இது வெளியே எடுத்துகிட்டு வரல. பட் இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு வராங்கன்னா உங்கள் மேலே அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதுனால நீங்கள் அந்தளவுக்கு ரீச் ஆன ஒரு ஆக்டர்ஸும் உங்களுக்காக அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி அந்த படம் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்குங்க. அது உங்கள் மேலேயும் உங்கள் படத்து மேலேயும் வைக்கிற நம்பிக்கை. ஸோ அது உடையும் போது தான் அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகுறது. ஓகேங்க, கட்டுப்போடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.